ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேருமே கடந்த மே மாதம் 2 பேரும் விவாகரத்து பண்ணி பிரிய போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் சினிமா துறையில் பலருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. மேலும் ஸ்கூல் டேஸ்லேருந்து 2 பேரும் லவ் பண்ணி கடந்த 2013 தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் அன்வி அப்படின்ற ஒரு கேர்ள் பேபி இருக்குது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் இவங்க 2 பேரும் பிரிய போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் ஜிவி பிரகாஷை பற்றி பல விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க. அதை பார்த்த சைந்தவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் ஜீவியும் நல்ல நண்பர்களாக இருந்து தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் பிரியணும் அப்படின்னு முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். ஆனால் எங்களோட விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்காம தேவையில்லாத வதந்திங்களை நீங்கள் யாரும் பரப்ப வேண்டாம். நானும் ஜிவி பிரகாஷும் பிரிஞ்சிட்டோம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் 24 வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். அந்த நட்பு என்னைக்குமே தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ ஜிவி பிரகாஷ் கூட சேர்ந்து மலேசியாவில் நடக்கிற ஒரு லைவ் கான்சர்ட்ல சைந்தவியும் சேர்ந்து பாட போறாங்களாமா. செலிப்ரேஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்னு நடக்கிற இந்த லைவ் கான்சர்ட்ல டிவாஸ்க்கு அப்புறமா முதல் முறையா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒரே மேடையில பாட்டு பாட போறாங்க. மேலும் இதை கேட்டதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா டிவாஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒருத்தர் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்துல தலையிடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்டேஜில் பாட்டு போட போறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. மேலும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சைந்தவி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் ஜிவி பிரகாஷ் சாரும் லைவ் கான்சர்ட் பண்ண போகிறோம். மலேசியாவில் நடக்கிற செலிப்ரேஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்ற கான்சர்ட்டில் 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேலும் சைந்தவியோட இந்த வீடியோ பார்த்த பலருமே ஜிவி கூட சேர்ந்து நீங்கள் கான்சர்ட் பண்ண போகிறீங்களா, அப்போ நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஜிவி பிரகாஷை ஜிவி சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சைந்தவி சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லும்போது சைந்தவியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், கேட்குற எங்களுக்கே மனசுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சைந்தவியோட இந்த போஸ்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. ஜிவி பிரகாஷ் கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா கூட சேர்ந்து சைந்தவி காதல் வந்தும் சொல்லாமல் அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. மேலும் அந்த வீடியோவில் சைந்தவி காலில் இருந்த மெட்டியை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, ஜிவி பிரகாஷ் கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் சைந்தவினால ஜிவி பிரகாஷை மறக்க முடியல, அதனாலதான் இன்னும் அவங்க காலில் மெட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. மேலும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜிவி கூட எடுத்துக்கிட்ட எந்த பிக்சரையுமே டெலீட் பண்ண ஜிவி பிரகாஷ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சைந்தவி இன்னும் ஜிவியை ரொம்ப லவ் பண்றாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து லைவ் கான்சர்ட் வேற பண்ண போறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்க.